தலைநகர் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இரவு முழுவதும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசாக பெய்யத் தொடங்கிய மழை பின்னர் கனமழையாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்தது. இதனால் சில இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. தாழ்வான பகுதிகளில் இருந்த வீடுகளில் மழைநீர் புகுந்தது. தாம்பரம் அடுத்த சேலையூரில் பிரதான சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் நடந்து செல்லவும் வாகனங்களில் செல்லவும் முடியாமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசான தூறலாகவும் பல்வேறு இடங்களில் கனமழையாகவும் பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருகெடுத்து ஓடியது. திருச்சி மாவட்டம் லால்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான வாளாடி, மயில்ரங்கம், பெரியவர் சீலி, புள்ளம்பாடி, கள்ளக்குடி, கல்லகம், கோமாக்குடி, பூவாளூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. ஈரோடு, சித்தோடு, பவானி, மொடக்குறிச்சி, சென்னிமலை உள்ளிட்ட பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. சில இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருந்ததால் பாதசாரிகள் அவ்வழியாக செல்ல முடியாத நிலையே ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை, ஐயர்மலை, தோகைமலை, தண்ணீர்பள்ளி, மேட்டுமருதூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்துள்ளது. இதனால் சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து துர்நாற்றம் வீசியது. சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்யும் மழையால் மானாவாரி பயிர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாயிகள் கூறியுள்ளனர். அதே நேரத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முளைப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவு செய்து பயிரிட்டதாக கூறும் விவசாயிகள் தமிழக அரசு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.